வணக்கம் மக்களே. இது பார்த்தீங்கன்னா போன வீடியோவோட தொடர்ச்சி தான். நம்ம நெல்லியம்பதி பாதி மலை ஏறினதுக்கப்புறம் இந்த அழகான இடத்துல என் அழகியை நிப்பாட்டி அவளை ஒரு 2-3 ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லி நிப்பாட்டிட்டு அப்படியே உங்களுக்கும் இங்கேருந்து ஒரு 360 டிகிரி வியூவை அப்படியே காட்டிட்டு அப்படியே நம்ம கருவாச்சி 2 ஃபோட்டோ எடுத்துட்டு அப்போ பார்க்கும்போது தான் இந்த மலையும் மேகங்களும் காதல் பண்ணிக்கிட்டு இருந்ததை அவங்களுக்கு காட்டிட்டு அப்படியே என் காதலையும் காட்டிட்டு அங்கேருந்து ஒரு ஜூமை போட்டு நம்ம எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து நானே வியந்துட்டு இருந்தேன். அவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரசன் படத்தில் ஒரு பிஜிஎம்காக இன்ஸ்டாகிராமுக்காக ஒரு ரீல்ஸ் எடுக்கலான்னு சொல்லி இந்த பாறை மலை மேலே வெறும் பாசி படர்ந்தது. அதை அப்படியே ஒரு ஸ்லோ மோஷனில் வாக்கு போட்டு வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸையும் போட்டேன். அதுவும் நல்ல ஓரளவுக்கு வியூஸ் போச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணோன்னு அப்படியே மலையோட டாப்புக்கு போனப்போ இது வந்து வெஜிடபிள் கார்டன் அப்படின்னாங்க. அதாவது காய்கறி தோட்டம் அப்படின்னாங்க. காய்கறி தோட்டத்துக்குள்ளே போனப்போ இந்த மாதிரி ஒரு மர வீடு இருந்தது. பரவாயில்லையே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி மேலே ஏறி நின்று அந்த காய்கறி தோட்டத்தோட ஒரு ஃபுல் வீடியோ உங்களுக்காக நான் எடுத்தேன். எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் காய்கறி தோட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஒரு சுற்றுலா பயணியை அதுக்கு என்ட்ரி ஃபீஸ் 40 ரூபா பே பண்ணிட்டு வந்தேன். அது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்துச்சு. இந்த மாதிரி வெஜிடபிள் கார்டன்ஸ் அந்த மாதிரிலாம் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. ஊட்டியில் இருக்குன்னாங்க, ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே பார்க்குற மக்களே அது ஒரு மாதிரி பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவை சுற்றி நடந்தோம். இங்கே நிறையா ஃப்ரூட்ஸ் இருந்தது. டிஃப்ரெண்ட்டான இதுவரை கேள்விப்படாத பழங்கள் பேர்லாம் நிறைய சொன்னாங்க. நமக்கு அந்தளவுக்கு தெரியலை. அப்புறம் அப்படியே அங்கேருந்து வெளியே இந்த தாமரை குளத்தை பார்த்துட்டு அப்படியே ஒரு வாக்கிங்கை போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடந்துக்கிட்டே முன்னாடி போனால் இன்னொரு இந்த மாதிரி இடம் இருக்குன்னாங்க. அங்கே போய் பார்த்தா இந்த தளிர் இருந்தது. இந்த தளிர் இந்த சின்ன உருவத்துலேருந்து இவ்வளோ பெரிய உருவம் ஆகிறதுக்கு 8 வருஷம் ஆகுமாம்மா. அப்படியே அதை பார்த்துட்டு சீக்குப்பரா வியூ பாயிண்ட் பக்கத்தில் இருக்குன்னாங்க. அதை பார்க்க கிளம்பிட்டேன். அது போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அருவி, ஒரு சின்ன ஓடை மாதிரி அதை பார்க்கும்போது நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே அந்த சீக்குப்பரா வியூ பாயிண்ட்டை பார்க்குறக்காக நான் கண்டினியூவாக போயிட்டு இருந்த மக்களே. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பைக்கிங் பிரதரை பார்த்தோம். இருந்தாலும் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது இந்த மாதிரி பைக்கிங் பிரதர்ஸ் நம்ம பார்க்கும்போது சந்தோஷம். அவர் பார்த்து சின்னதாக ஒரு தலை அசைச்சிருப்பார். அது ஒரு சின்ன சந்தோஷம். எப்படி சொல்கிறது அது தெரியல. இது வரைக்கும் தனியாக போயிட்டு இருந்தேன். என்னை பார்த்து ஒருத்தர் தலையசித்து பார்த்துக்கோன்னு சொல்கிற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதைத்தான் பைக்கிங் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேர். பைக்கிங் பிரதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே சரி அப்படின்ட்டு நம்ம முன்னாடி போக ஆரம்பித்தேன். ஆனால் போகிற பாதையில் பெருசாக யாருமே இல்லை. இத்தனைக்கும் நான் போனது ஒரு சண்டே, ஞாயிற்றுக்கிழமை தான் போனேன். அப்போயே அவ்வளோ கூட்டம் நம்ம தனியாக அமைதியாக இருந்துச்சு. போகிற வழி எல்லாமே ஏலக்காய் தோட்டங்கள், கூடவே ஒரு சின்ன ஆறு அந்த சைடில் வந்துச்சு. அது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா இந்த ஏலக்காய் செடி அது எல்லாத்தையும் மறைச்சிருச்சு. அப்படியே நம்ம பயணத்தை நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ போய் இந்த ஒரு சீக்குப்பாரா வியூ பாயிண்ட், அந்த வியூ பாயிண்ட்டை பற்றி என்ன சொல்கிறதுன்னா, அங்கேருந்து பார்த்தா கொடைக்கானல் தெரியும்னாங்க. ஆனால் எனக்கு அப்படி எதுவும் தெரியலை. கொடைக்கானல் மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. கொடைக்கானல் தெரியல, கொடைக்கானல் மாதிரி இருக்குன்னாங்க. எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஃபீல் ஆகலை. போகிறப்ப ஒரு சின்ன பிரிட்ஜு, இந்த இடத்துல ரூட் கட்டாக இருக்குது, ஒரு சின்ன குளத்தில் இருந்துச்சு. சரி இருந்தாலும் கடலில் பார்த்துப்பட்டு ரோடு போகிற பக்கமாகவே போவோம் அப்படின்ட்டு நான் டக்குனு இந்த ரோடு பக்கம் திரும்பிட்டு அதேமாதிரி அந்த ஆர்வம் இருக்கிறது திரும்பிடுச்சு. அப்படி போகும்போது ஆப்போசிட்டில் ஒரு 2-3 பேர் வந்தாங்க. அப்போ ஒரு நம்பிக்கை இருந்தது. சரி, அப்போ நம்ம சரியான பாதையில் தான் போகிறோம், கண்டிப்பாக நம்ம அந்த சீக்குப்பாரா போயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. இதான் மக்களே அந்த சீக்குப்பாரா வியூ பாயிண்ட். பார்க்குற கொடைக்கானல் மாதிரி இருக்குன்னாங்கல்ல, ஒருவேளை இந்த மலையை கெஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்களோ. அப்படி பார்த்தாலும் கொடைக்கானல் மாதிரி ஒன்றும் பெருசாக தெரியலையே. ஒருவேளை இன்னும் காலையில் நேரத்தில் வந்திருந்தால் இந்த மேகங்கள்லாம் இந்த இடத்த உரசிட்டு போயிருக்குமா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் கொடைக்கானல் அளவுக்குலாம் இல்லை, சிம்பிளாக ஓரளவு நீட்டாக இருக்குது. ஆனால் நல்லா வேலி போட்டு பாதுகாப்பு பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குது. பைக்குக்கு 20 ரூபா என்ட்ரன்ஸ் சார்ஜ் வாங்கினாங்க. சரி, ஓகே, எல்லா இடத்துலையும் பார்க்கிங் நம்ம கருவாச்சி பத்திரமா இருக்கணும்னா அதுக்கு உண்டான பார்க்கிங்கை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு பார்க்கிங்க்கு பே பண்ணிவிட்டு அப்படியே இங்கே கொஞ்சம் நடந்து அப்படியே இந்த மேகங்கள், இங்கே இருக்கிற அந்த ஒத்தப்பாறை பெரிய மலை, அது எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் மக்கள். கிளம்பி கொஞ்சம் தூரத்தில் தான் இந்த அமேசான் காடு ரிவர் மாதிரி இருக்கிற ஒரு இடத்த பார்த்தேன்.
இது ரொம்ப அமைதியாக தனியாக அந்த அருவியோட சத்தம் மட்டும் கேட்டுட்டு இருந்தது. அந்த அருவியோட சத்தத்துக்கு நிகராக என் கருவாச்சியோட பீட் சவுண்டு, அதாவது வந்து அவளோட இதய துடிப்பு, அதுவும் அப்படியே கேட்டுட்டு இருந்தது. அது பார்க்கவே ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. ஓகே மக்களே, வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நெல்லியம்பதியோட பார்ட் 3 இன்னும் ஒரு பகுதி இருக்குது. அதுதான் கடைசி வீடியோ. அதை நான் திங்கக்கிழமை அப்லோட் பண்ணுறேன் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே.